ஒசூரை அடுத்த கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் இரண்டாவது நாளாக துர்நாற்றத்துடன் வெண்நுரை பொங்கி செல்கிறது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் கார்முகில் இணைகிறார். கார்முகில், என்ன பாதிப்பு? கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தான் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வரக்கூடிய நீரில் குயில் ரசாயன நுரைகள் ஆற்றில் வெளியேறி செல்கிறது. அதாவது ஒசூர் அடுத்த கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நீர்வரத்து இன்று இரண்டாவது நாட்களாக 981 கனஅடி நீரானது ஆற்றிற்கு கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நீர் தண்ணீர் முழுவதுமாக ஆற்றில் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. நேற்று தென்பெண்ணை ஆற்றில் நுரை அதிகப்படியாக காட்சி அளித்தது. இதனால் துர்நாற்றம் வீசி அதிகப்படியான நுரை அங்கே குங்கி செல்கிறது. ஆற்றில் நீரில் அதிகப்படியான ரசாயன கழிவுகள் கலக்கப்பட்டிருப்பதால் அணையில் வெளியேற்றப்படும் தண்ணீர் நீர்வீழ்ச்சி போல் கொட்டுவதால் ரசாயன கழிவு நீர் பொங்கி நுரையாக பொங்கி செல்கிறது. இதனால் விவசாயிகள் மத்தியில் தொடர்ந்து கவலை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது மேலும் வினாயிலிருந்து அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்தப்படும் இடதுபுற பிரதான கால்வாயிலும் நுரை அதிகப்படியாக பொங்கி எழுகிறது. அதாவது 5 அடி உயரத்திற்காக தேங்கி நிற்கிறது. அந்த நுரை காட்டில் தற்போது சிறு சிறு துகள்களாக பறந்து செல்கிறது. அணையை பார்க்கக்கூடிய வரக்கூடிய பொதுமக்களும் அருகில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வு எப்போதுதான் கிடைக்கும் என்ற விவசாயிகள் ஏக்கத்திலே உள்ளனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.